ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்ன பண்ணுவோம், நம்ம யார்கிட்டயாவது போய் ஆண்டரை பற்றி சொல்லிடணும், யாரையாவது நம்ம ஆண்டர்கிட்ட கொண்டு வந்துடணும்னு சொல்லி துடிப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்திரேயா அப்படிப்பட்டான், பேதுருவை பிடிச்சான். அந்திரேயாவும் பேதுருவும் போய் பிலிப்பை பிடிச்சாங்க, பிலிப்பு போய் நத்தானியேலை பிடிச்சாங்க. வரிசை அப்படி ஒரு செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு இல்ல. நம்ம லைஃப்ல அப்படி ஒரு செயின் இருந்துச்சு. அந்த செயின் எங்கேயோ அந்து போச்சு தெரியுமா, எங்கேயோ அந்து போச்சு தெரியுமா? துடிக்கிறீங்களா? முந்தி ஒரு தீர்மானம் எடுத்தீங்கல்ல, சில கூட்டங்கள்ல ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நான் ஆண்டரை பற்றி சொல்லுவோன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தோம்ல, வருஷத்துக்கு ஒருத்தருக்காக சொல்றோமா? எவ்வளவு இறங்கிட்டோம் பாருங்க. இதுதானே பின்வாங்குதல், இதுதானே பேக் ஸ்லைடிங். ஒரு ஆள்கிட்ட சொல்லலன்னு சொன்னா, ஐயோ இன்னைக்கு நான் ஒருத்தருட்டையும் ஆண்டரை பற்றி சொல்லல, ஒரு டிராக்டையாவது கொடுக்கணும், இன்னைக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே, ஏதோ ஒரு வார்த்தை கூட ஆண்டருக்காக நான் பேசலையேன்னு சொல்லி நம்ம அன்னைக்கெல்லாம் நம்ம யோசித்தோம்ல. ரட்சிக்கப்பட்ட புதுசுல யான் பெற்ற இன்பம் வையகவும் பெருக என்று சொல்லி அப்படி நாம் துடித்தோமே, அது எங்க போச்சு? அந்த அனந்த பாக்கியம் எங்கே போச்சு? அந்த ஆத்ம பாரம் எங்கே போச்சு?